இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஒரு ப்ரிவியூவா நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோவும் தனியா பண்ணல. ஸோ ஹவ் டு யூ சி இந்தியா? நம்ம ஏற்கனவே ஸ்குவாட பத்தி பேசியிருக்கிறோம். இப்போ இந்த வார்ம் அப் மேட்ச் பங்களாதேஷ் கூட விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்தியா இது இது வந்து கிட்டத்தட்ட கரீபியன் பிட்சை வந்து கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்து போட்ட மாதிரி இருக்கு. இந்த பிட்ச் அப்படிதான் இருக்கு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன் கரீபியன் பிட்சஸ்ல. அதை விட பயங்கரமா இருக்கு. இப்ப இங்க பவுன்ஸ் ஆஸ்திரேலியன் டைப்ல இருக்கும்னாங்க. பவுன்ஸ் இருக்கு, பட் அந்த பவுன்ஸ் அவ்வளவு ஈஸியா நீங்க கவுண்டர் பண்ண முடியாது. யான்சன் போலிங்ல பறந்தது மேலாம். பட் இந்த பவுன்ஸை நீங்க அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரே கரகம் கண்ணா அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு கொசு அடிக்கிற சுத்திட்டு இருக்காங்க. அப்படி சுத்தி டெஸ்பரேட்டா ஒருத்தர் கூட கொஞ்சம் தள்ளி கிள்ளி கிராஃப்ட் பண்ணும். லெட்ஸ் பிளே த 20 ஓவர்ஸ் த்ரோ அப்படின்னு வில்லியம்சன் மாதிரி ஒருத்தர் கூட கிரீட்டாள். அதுல காலி. இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல குஷில யாரெல்லாம் இருப்பான்? பும்ரா, ஹர்தீப் சிங், எஸ்பெஷலி ஹார்திக் பாண்டியா அண்ட் ஜடேஜா. அவங்க குஷில இருப்பாங்க. அவங்கள நீங்க அடிக்கவே முடியாது. அதுவும் ஜடேஜாவுடைய அக்யூரசி, பும்ராவுடைய ஸ்பீடுக்கு 4 overs ஆல் பால்ஸ் மேடன்ஸ் 8 wicket எடுத்திருப்பாரு இந்த மாதிரி பிச்சில் போட்டாருன்னா அவரு. ஸோ பும்ரா தான் மோஸ்ட் மெனசிங் போல்டரா இருப்பார் இந்த மாதிரி பிச்சில். அண்ட் கமிங் டு பேட்டிங்ல வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் சூரியகுமார் யாதவ் அவங்க வழக்கமான கிரிக்கெட் ஆடினாங்கன்னா 2 பால் எடுத்துரும். இந்த பிச்சில் அப்படி ஆடவே முடியாது. வந்தோடனே எப்படின்னாங்கன்னா தேங்க்யூ, இதுக்கு ரொம்ப கஷ்டம். யோசிச்சு இந்த பிச்சு ஹோல்டாகி வருது பவுன்ஸ், ஸ்பான்ஜி பவுன்ஸா இருக்குன்னு யோசிச்சு நான் கொஞ்சம் பேட்டிங்கை மாத்தினாங்கன்னா ஆட முடியும். அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். பவர் பிளேல 9 to 10 runs வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. நோ லாஸ்ட்ல 6 overs இருக்கணும். 40 இருந்தா கூட பரவாயில்ல. அப்படி இருந்தா நீங்க 20th ஓவர் அப்படி 170 கிட்ட வரலாம். இல்லைன்னா இது எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட் பூராவே இப்படி லோ ஸ்கோரிங்கா தான் இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி a dull டோர்னமெண்ட் தான் தோணுது. எஸ், நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா பங்களாதேஷ் கூட விளையாடின அந்த வார்ம் அப் மேட்ச்ல கூட வந்த ஃபியூ பால்ஸ்லேயே வந்துட்டு சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாருன்னா பின்னாடி போனார் தலைவன். எங்க ஒரு மீடியம் பேஸ் பவுலர் வந்து ஓடி வந்து இப்படி பொட்டு வைக்கிற மாதிரி பொட்டு வெடி மாதிரி வைக்கிறாரு. அதை தூக்கி பின்னாடி அடிக்க பார்த்தாரு, ஜஸ்ட் மிஸ். அது பங்களாதேஷா இருக்க போக அந்த பால் அவர் அவுட் ஆகல. வேற டீமா இருந்திருந்தாங்கன்னா எப்பயோ அவுட் அந்த பால்லயே. ஸோ அந்த மாதிரி வே ஆஃப் பேட்டிங்கை கண்டிப்பா இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு தான் ஆகணும். போலர்ஸுக்கு வந்து பெருசா அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. போலர்ஸுக்கு பாரடைஸ். பேட்டர்ஸ் வந்து கண்ணாபுரம் திங்க் பண்ணும். கோலி, ரோஹித் சர்மா 2 பேர் அவங்க சத்தியமா இந்த இது ஆட்டும். அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு. மீதி பேர் அவங்க கேம் வேற மாதிரி மாத்திக்கணும். இல்லைன்னா இதுல ஆடுறது கஷ்டம். எஸ் சார், லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் இந்தியா இன் திஸ் பர்டிகுலர் டோர்னமெண்ட். அவங்களோட பேட்டிங்கை பத்தி 1 downல வந்து ரிஷப் பண்ட்டை இறக்கி பார்த்தாங்க. அதாவது இந்த வார்ம் அப் மேட்ச்ல 1 downல ரிஷப் பண்ட்டை இறக்கி விட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவங்க பண்ணதில்லை. வார்ம் அப் மேட்ச்ங்கிறனால பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது. பட் ஆனா இது மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலாந்துலயோ இல்ல வேற ஏதோ ஒரு ஊர்ல அப்படின்னா இந்த மாதிரி அட்டாக் மோட்ல நான் இறங்குறேன், என்னோட பேட்ஸ்மேன் எல்லாரையுமே இந்த அட்டாக்கர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல இறக்குறேன், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த மோடு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போதோ இல்ல இந்த பிட்ச் நம்ம இந்த மேட்ச் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்தியா கோயிங் இன் அட்டாக் மோடுங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன்ல அவங்க இருக்கிறாங்களே, அது எப்படி கவுண்டர் அட்டாக்கா எப்படி? Sensible thing will be to retain Rishabh Pant for the final 5 overs என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ஃபைனல் 5 overs என்னதான் பிட்ச் ஹெல்ப் பண்ணா கூட போலர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவா திங்க் பண்ணுவாங்க. அந்த அடிக்க விடாம போகணும்னு போகுமே தவிர ஜஸ்ட் பிட்சை யூஸ் பண்ணலான்ற மைண்ட் அப்போ இருக்காது. கட்சி ஓவர்ல முதல்ல இருக்கும். அந்த சமயத்துல ரிஷப் பண்ட் வந்து காவ கொடுக்கறது நல்ல ஐடியா எனக்கு தோணல. We have other batters who can definitely bat. So ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியாவை செகண்ட் ஹாஃப் வச்சுக்கிறது பெட்டர். ரைட், ஓகே. பவுலிங்கை பொறுத்த வரையில் கடைசி கேள்வி இந்த வீடியோவில் எனக்கு. நம்மளுடைய பவுலிங்ல டாப் 3 இப்போ இந்த பங்களாதேஷ் மேட்ச்ல விளையாடினது பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் சிராஜ். இதுல நம்ம ஹர்ஷ்தீப் சிங்க்கு வந்து நல்ல ஸ்விங் கிடைச்சது அந்த மேட்ச்ல. சரியான ஸ்விங், ஃபர்ஸ்ட் பாலே இப்படி அப்படின்னு அதுல வேற ஒரு விக்கெட்டும் அழகா கிடைச்சது. அப்புறம் ஒரு ரிவர்ஸ் ஸ்விங்ல வந்து ட்ரெண்ட் போல்ட் ஸ்டைல்ல ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவர் அவுட் ஆகினாரு அவரோட 2வது ஓவர்ல. ஸோ அதனால ஹர்ஷ்தீப் சிங் நீங்க சொன்ன மாதிரி இந்த பிட்ச் இது வரைக்கும் இந்த கிரவுண்ட், இந்த ஊரு, இந்த நியூயார்க் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் 3 மேட்ச் இன்னைக்கு நடந்த இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா கிரவுண்ட், இதே கிரவுண்ட்ல தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து 3 மேட்ச் இருக்குது இந்தியாவுக்கு. பட் who will be your top 4 pick or 5 pick for the bowlers? Bowlers வந்து பும்ரா, ஹர்ஷ்தீப் ஷூர், ஹர்திக் பாண்டியா ஃபாஸ்ட் பவுலர் 3 போடுவாரு. ஜட்டு ஷூர், அக்சர் பட்டேல் ஆடுறது டவுட். குல்தீப் ஆடுவாங்களா இல்லையான்றது எனக்கு குல்தீப் ஆடினா பெட்டர் இருக்கு.
சஹலை விட குல்தீப் ஆடுறது பெட்டர். ஸோ அப்படிதான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஜட்டு வெரி அக்யூரேட்டா அடிக்க முடியாது. குல்தீப் டேர்னிங் போத் வேஸ். கூகுளி ரொம்ப போடுறது இல்லை சஹல் இப்போ. அதனால குல்தீப்பை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது. குல்தீப், ஜட்டு, ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ரா, இந்த காம்பினேஷன் தான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரைட் சார், கன்சிடரிங் எவ்ரிதிங், do you think India has a bright chance in this T20 World Cup? இல்லை என்றால் வேற ஏதாவது டீமுக்கு வாய்ப்பு நிறைய நினைக்கிறீங்களா? இந்த பிட்ச் எல்லாம் கம்பேர் பண்ணி இங்க எப்படி ஆடுவாங்க? இந்தியா அடாப்டபிலிட்டி ஃபேக்டர்னு பார்த்துச்சு இந்தியா தான் பெஸ்ட். பிளஸ் பால் கம்மிங் அவுட் ஆன் ஸ்லோலி, பறக்கல பால், பவுன்ஸ் ஆகுது பட் ஸ்லோவா வருதுன்றச்சு. இந்தியாவுக்கு இந்த மாதிரி செப்பாக்ல வந்து இந்த இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய ஆடுறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி பிட்ச் தான். என்ன ஒண்ணு செப்பாக்ல பவுன்ஸ் ஆகாது, பட் இங்க பவுன்ஸ் ஆகுது. அதுதான் ஒரே டிஃபரன்ஸ். அந்த பவுன்ஸ்ன்ற ஒரு இன்கிரீடியன்ட் வந்து கொண்டு போட்டுருக்காங்க செப்பாக் பிட்ச்ல வச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு பிட்ச். இதை கண்டிப்பா ஸ்டடி பண்ணிட்டு இந்த டைப் ஆஃப் போலிங் அவங்க பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். இந்த நார்மல் ஐபிஎல் ஆடுற கிரிக்கெட், பிளாஸ்டிக் டாஸில் விக்கெட்ல ஆடுற கிரிக்கெட் நீங்க ஆட முடியாது. ஐ ஹோப் தி பிட்ச் கண்டிஷன் இம்ப்ரூவ்ஸ். ஏன்னா நீங்க இறங்கி சுத்துறது நடக்காது. பவுன்சரை கரெக்டா அடிக்கணும், பர்ஃபெக்டா அடிக்கணும். இந்த ஸ்டப்ஸ் எல்லாம் கிளியர் எக்ஸாம்பிள். என்ன ஸ்டப்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல பாருங்க. இன்னைக்கு டிகாக்கால என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்னும் பண்ண முடியல. அதனால இன்னும் கொஞ்சம் சென்சிபிள் கிரிக்கெட் பேட்டர்ஸ் ஆடணும். போலர்ஸ் எதுவுமே பண்ணணும். அவங்களுக்கு பெருகிற போலிங் ஸ்டெப் அக்யூரேட்டா போட்டு நம்ம த்ரூ அடாப்டபிலிட்டியில நம்ம தான் பெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் வீடியோ. நம்ம அடுத்து இந்தியாவோட மேட்ச்ல சந்திப்போம். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுலயும் சந்திப்போம். எஸ், டெஃபினட்டா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா வியூவர்ஸுக்கு இருந்தாதான் அந்த மேட்சை பத்தி நம்ம என்ன பேசுறோம்ன்றதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேட்ச்லயே அவங்க தூங்கிட்டாங்கன்னா இந்த தூங்கின மேட்சுக்கு இவங்க எதுக்கா தாராட்டு பாடுறாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் இருக்கணும்னு நம்ம வேண்டிப்போம். இருந்ததுன்னா கண்டிப்பா வில் ட்ரை டு மேக் அவர் சேட் மோர் இன்ட்ரெஸ்டிங். மறுபடியும் சந்திப்போம் on RRR.